அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வந்து பார்லி, ராஜ்மா, பாதம் இதெல்லாம் போட்டு பண்ண சூப் தான் இது. இது கேன்சர் க்யூர்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நான் இங்கே துபாயில் வந்து கேன்சர் ஈவெண்ட்டுக்கும் அவல்ஸ் கிச்சனுக்கும் இந்த ரெசிபி செஞ்சு அனுப்பிச்சேன். அதுதான் நான் இங்கே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான பொருட்கள் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, கேப்சிகம் வந்து ரெட் கேப்சிகம் எடுத்துங்க இருந்துச்சுனாக்கா, பெரிய வெங்காயம் கொஞ்சம், ஸ்ப்ரிங் ஆனியன் தான் எடுத்துங்க. இதில் வந்து நான் ஸ்ப்ரிங் ஆனியன் வைக்கல. ராஜ்மா வந்து ஒரு 50 கிராம் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். பாதம் கொஞ்சம் வச்சுருக்கேன். பார்லி வந்து 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட வச்சுருக்கேன். ஓட்ஸு 2 டேபிள் ஸ்பூன் இருக்குது. ரெண்டும் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். பார்லி வந்து வேக வைக்கணும். வெங்காயம் வந்து நல்லா பொடியாக சின்ன வெங்காயமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் பார்லி சூப் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. உடம்புல இருக்கிற தேவையற்ற தண்ணியெலாம் வந்து வெளியாக்கும். அதுக்கு ரொம்ப நல்லது. பாதம் வந்து நாங்கள் பொடிச்சு வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயத்தையும் பொடியாக இருந்தீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நியூ கமராக இருந்தாக்கா நீங்கள் வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து எல்லா குறிப்புகளும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து ராஜ்மா நான் வேக வச்சுட்டேன் ஆல்ரெடி. நிறைய ரெசிபிக்கு யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ அவ்வளோத்தையும் போட்டு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். மொத்தமாக போட்டு ஒரு குக்கரில் பார்லி வந்து ஊற வச்சு நல்லா 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு சேர்த்துருக்கேன். அதுலேயே வந்து ஓட்ஸை போட்டுருங்க. ஓட்ஸையும் போட்டுட்டு நம்ம வெந்து வச்சுருக்கோம் இல்லையா, வெந்து வச்சுருக்கோம் இல்லையா 50 கிராம் ராஜ்மா, அதையும் போட்டுருங்க. இது ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதனால் இன்னொரு தடவை வேக வச்சா நல்லது. எல்லாத்தையும் போட்டு அதுக்கு மேலே வெங்காயம், சின்ன வெங்காயம், தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. போட்டுட்டு சூடாக வெந்நீர் ஊற்றுங்க அதில். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து வேகும். அதெல்லாம் எல்லாமே வந்து ஊறிடுச்சு இல்லையா, அப்போ வந்து நீங்கள் வந்து சூடாக வெந்நீர் வந்து ஒரு நல்ல 4 டம்ளர் ஊற்றிங்க. தேவையான உப்பும் பெப்பரும் போட்டுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா மூடி வேக விட்டுருங்க. நல்லா ஒரு 5-6 விசில் விடுங்க. நல்லா 5-6 விசில் விட்டு ராஜ்மா, ஓட்ஸு, பார்லி 3 வந்து நல்லா வெந்து வரட்டும். ரமதானில் போஸ்ட் பண்ண சூப்பும் இருக்குது, லென்டில் சூப்பு. அது கூட நீங்கள் பாருங்கள். நிறைய சூப் வகையெல்லாம் இருக்குது. டயட்டுக்கு ஏற்ற ரொம்ப நல்ல ரெசிபி இது. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். நம்ம வேக வச்சுடுறோம். இப்போ வெந்ததை வந்து ஒரு பிளெண்டரில் நல்லா அடிச்சிடுங்க. உங்கள்கிட்ட பிளெண்டர் இல்லைனாக்கா மிக்சியில் குறப்பாக அரைச்சிக்கங்க. அரைச்சிட்டு நல்லா கலரி விட்டு கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு நம்ம வந்து பாதம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 5-6 பீஸ் நல்லா, ஒரு எவ்வளோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் போட்டுக்கலாம் நீங்கள். நல்ல பாதம் வந்து ஊற வச்சு எடுத்து அரைச்சி ஊற்றிடுங்க. அரைச்சி ஊற்றினா இன்னொரு ஆப்ஷன் பொடிச்சும் போடலாம், நல்லாயிருக்கும் கடுன்ட்டு. நான் அரைச்சி தான் ஊற்றினேன். இதில் வந்து கேப்சிகமும், ரெட் கேப்சிகமும், ஸ்ப்ரிங் ஆனியனும் போட்டு தாளிக்கணும். ஆனால் என்கிட்ட அன்றைக்கி இல்லை. இந்த அவல் கிச்சனில் கொடுக்கும்போது அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். அதனால் வந்து பட்டரில் வந்து நார்மல் ஆனியன் பொடியாக கட் பண்ணதும், பூண்டு, க்ரீன் கேப்சிகம் இது 3 தான் நான் போட்டு தாளித்தேன். லைட்டாக நல்லா அந்த ஃப்ளேவர் இறங்கும் உங்களுக்கு. மேலே தாளித்ததில் தூக்கி வெந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அத்தி ஊற்றிடுங்க. அவ்வளோதான். அருமையான டயட் சூப் ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு. ராஜ்மா, ஓட்ஸ்லாம் செய்கிறதுனால செய்து பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நல்லா ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணிங்க. சில்லி சாஸு, சோயா சாஸ் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நல்ல குறிப்பு சந்திக்கலாம்.